கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை அதிகமாக அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே தேவன் சொல்ல அடியனுக்கு கொடுத்த மேலான ஒரு தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இல்லைன்னா இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பது அரிதான காரியம், முடியாத காரியமாக இருந்திருக்கும். தேவன் கொடுத்த இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நான் சில நாட்களுக்கு முன்பதாய் ஒரு நியூஸை நான் பார்த்தேன், செய்தியை. அது மிகவும் என்னுடைய உள்ளத்தை பாதிக்கிறதாக இருந்துச்சு. என்ன செய்தி என்று சொன்னால், ஒரு சிறிய கணவன் மனைவி, அவர்களுக்கு 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க. அந்த கணவர் தன் 2 ஆண் பிள்ளைகளையும் எங்கேயோ அழைத்து செல்வதற்காக பைக்கில் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு விபத்தில் கணவன் அங்கே 2 பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க. இந்த செய்தியை அந்த சகோதரி கேட்ட மாத்திரத்தில் மிகுந்த வேதனை. அவங்க ரொம்ப உடைந்து போனாங்க. தனிமையில் இருக்க அவங்களால முடியலை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன் கணவனுடைய இழப்பையும் தன் 2 சிறு மகன்களுடைய இழப்பையும் தாங்க முடியாமல் அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற ரயில் போக்குவரத்து உண்டு அந்த பகுதியில். அந்த ரயில் அந்த நேரத்தில் போகும் பொழுது அவர்கள் அந்த ரயிலுக்கு முன்பதாக விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாங்க, தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி அந்த நியூஸை பார்த்தேன். அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ பாருங்க, அந்த சகோதரி ஏன் தற்கொலை பண்ண வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து தற்கொலை பண்ணி இறந்து போனார்கள் என்று சொன்னால், தன் கணவன் என்னை விட்டுட்டு போய்விட்டாரே, என் 2 பிள்ளைங்களும் போயிட்டாங்களே, என் 2 பிள்ளைங்க, என் கணவர் எவ்வளோ துடித்து இறந்திருப்பாங்க அந்த விபத்தில், எவ்வளோ வலிச்சிருக்கும், எவ்வளோ வேதனை. இந்த உலகத்தில் என்னை விட்டு அனாதையாக விட்டு அவங்க போயிட்டாங்களே என்று சொல்லி தனிமையான வாழ்க்கையை வாழ பிடிக்கலை. இவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி அவங்க தன் ஜீவனையும் என்ன பண்ணி கொண்டாங்க, மாய்த்து கொண்டாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்களை நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். எத்தனையோ பேர் சொல்றாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் பையனை என் பிள்ளையை நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் ஐயா, எங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் அவர்களுக்கு தேவையானவைகள் நாங்கள் செய்து கொடுத்து அவர்களை நல்லா ஆளாக்கி விட்டோம். இன்றைக்கு எங்கள் பிள்ளைங்க எங்களை கைவிட்டுட்டாங்க, எங்கள் பிள்ளைங்க எங்களை ஆதரவு தராதபடி எங்களை அற்பமாய் எண்ணி எங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள், எங்களை கைவிட்டுட்டாங்க. எத்தனையோ சகோதரிமார்கள் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறாங்க. என் கணவன் என்னை கைவிட்டுட்டாரு, தவறான ஒரு வாழ்க்கைக்கு அவர் துணை போவது நிமித்தமா என்னை கைவிட்டுட்டாங்க. என்னுடைய எஜமான், ஓனர், எனக்கு சம்பளம் கொடுக்கிறவர் என்னை வேலையை விட்டு விரட்டிட்டாங்க. நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், அந்த வேலை தான் என் வாழ்க்கையில் எல்லாமே செய்யணும், என் குடும்பத்தில் எல்லாமே அந்த வேலையை நம்பித்தான் இருந்துச்சு. திடீரென்று சொல்லி யாரோ ஒருவர் என்னை குறித்து தவறாய் சொன்னாங்கன்ற காரியத்தை மனதில் வைத்து என்னை விசாரிக்காமலேயே என்னை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க. என் நண்பர்களை நான் நம்பி இருந்தேன், என் உறவுகளை நான் நம்பி இருந்தேன். எப்படி ஆயிலும் எனக்கு அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னா அதை வைத்து என் வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்து விடலாம் என்று நான் ஆவலோடு இருந்தேன். ஆனால் அவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். அனுதினமும் அந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் என்னை கைவிடப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன். என் குடும்பம் என்னை கைவிட்டுருச்சு, என் உறவு என்னை கைவிட்டது, நான் நம்பிக்கொண்டிருந்த காரியத்தினால் அது என்னை கைவிட்டுருச்சு, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். எனக்கு மனதில் சமாதானமே இல்லை, மனதில் நிம்மதியே இல்லை, ஏதோ வாழணும்னு சொல்லி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், வேற வழி இல்லை. அந்த சகோதரிக்கு தன் உயிரை மாய்த்து கொள்ள தைரியம் இருந்துச்சு, அவங்க செஞ்சிட்டாங்க. எனக்கு தைரியம் இல்லை, அதனால வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், வேற என்ன செய்யறதுன்னு சொல்லி பிடித்தமில்லாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாமே கைவிடப்பட்டு போச்சுன்னு சொல்லி விரக்தியில இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு தேவாதி தேவன் எபினேசராகிய கர்த்தர்
உங்களோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார். உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு என்னுடைய உள்ளத்துல ஒரு வசனத்தை கொடுத்தார். இந்த வசனத்திற்காக இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு அதை நீ சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ணு என்று என் தேவன் சொன்னார். அந்த வசனத்தை பார்ப்போமா? சங்கீதம் 27 சங்கீதம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், அவங்க விட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அவர் எதை மையப்படுத்தி அவர் சொல்றாரு? இந்த உலகத்துல என்னை பெற்றெடுத்த என் தாய், என்னை வளர்த்த என் தகப்பன், என்னை தோள் மேல போட்டு வளர்த்த என் தகப்பன், என் தாய் எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தார். அவர்களே என்னை கைவிட்டாலும் என் பரம தகப்பன் என்னை உடனே சேர்த்து கொள்வார், என்னை கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்க யாரா இருந்தாலும், எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறன்னு சொல்றீங்களா? நீ கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறாரு, இந்த உலகம் உங்களை சேர்த்து கொள்ளாமல் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களை வேண்டாம் என்று சொல்லி உங்களை விரட்டி விட்டு இருக்கலாம். உங்ககிட்ட நன்மை இருக்கிற வரைக்கும் அதை அனுபவித்து கொண்டு, உங்களை பயன்படுத்தி கொண்டு, எல்லாம் முடிந்த பிறகு உங்களை தூக்கி குப்பையை போல தூக்கி போட்டு உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன், உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஒருவேளை நீ பாவியா இருந்து ஐயோ என்று சொல்லி இந்த உலகம் உன்னை தள்ளி விட்டுருச்சா, நீ செய்த பாவத்தை நிமித்தமா இந்த உலகம் உன்னை கைவிட்டுருச்சு, நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்கு பலவிதமான பாவ பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போய் இருந்ததுனால உங்க குடும்பமே உங்களை அருவருத்துருச்சு. இவர் திருந்துவார் நான் பார்த்தேன், ஆனா இவர் திருந்துற மாதிரி இல்லைன்னு சொல்லி உங்க மனைவி உங்களை கைவிட்டுட்டாங்களா, உங்க பிள்ளைங்க உங்களை கைவிட்டுட்டாங்களா, நீங்க செய்த தவறு நிமித்தமா அவங்க கைவிட்டுட்டாங்களா? ஐயோ நான் இப்ப மனம் திரும்பிட்டேன், ஆனா என்னை என் குடும்பம் சேர்த்து கொள்ள மாட்டேங்குது, என்னை நம்பினவர்கள் என்னை சேர்த்து கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும், இன்னைக்கு தேவாதி தேவன் இயேசு மகா ராஜா சொல்றாருங்க, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவன், நம்மளை கைவிடாத தேவன்ங்க. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அதையும் நம்ம பார்ப்போமே. 9வது சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அப்ப ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுகிறது. மறுபடியும் இந்த வசனத்தை பாருங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் யாரையும் கைவிட மாட்டேன், ஆனா அதுல ஒரு விசேஷித்தத்தை நான் வைக்கிறேன், என்னை தேடுகிற பிள்ளைங்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இப்போ உதாரணத்திற்கு ஒரு இடத்தை நீங்கள் வாங்குறீங்க, அந்த இடம் உங்களுடைய பெயர்ல பத்திரம் போட்டு தரப்படுகிறது, அது உங்களுக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீங்க பணம் கொடுத்த அந்த இடத்தை வாங்கி அது உங்களுடைய பெயர்களில பத்திரம் போட்டு தரப்படுகிறது. ஆனாலும் பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்து ஒரு நீதிமன்றத்திற்கு அந்த இடம் போகும்னு சொன்னா, நீதிமன்றத்துல கேட்கிற முதல் கேள்வி என்ன கேட்பாங்க? அந்த இடத்திற்கு பட்டா வச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய பெயர்ல தனிப்பட்டா வச்சிருக்கிறீங்களா? நம்ம சொல்லுவோம், ஐயா என் பேர்ல தான் ஏன் பத்திரம் போட்டு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. உன்னுடைய பெயர்ல தனிப்பட்டா வச்சிருக்கிறீங்களா அப்படி என்பதை கேட்பார்கள். அப்ப நினைச்சு பாருங்க, நம்மளுடைய பெயருடைய இடம் தான், ஆனாலும் அரசாங்கம் ஒரு காரியத்தை நியமிச்சுக்குது, பட்டா அவர்களுக்கு தனியா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப இந்த உலகத்துல எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நேசிக்கிறவர், அவர் யாரையும் கைவிடுகிறவர் அல்ல. அதனாலதான் இன்னைக்கு எல்லா ஜனங்களும் அமைதியாய் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுல ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் வசனத்துல. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், யார் ஒருவர் தேவனை தேடுகிறார்களோ அவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். மறுபடியும் சொல்லுகிறேன், யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்களோ அவர்களை ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. நம்பிக்கையா இந்த காரியங்களை உறுதியாய் நான் சொல்லுகிறேன்.
எவ்வளவு சூழ்நிலை, எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பாடு போராட்டம் வரட்டுமே, அவரை தேடுகிற பிள்ளைங்களை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எப்படி தேடுகிறோம்? தேடுகிறதுனா என்ன? ஆண்டவரை நம்ம தேடுதானே செய்கிறோம். ஆமென். அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துல வேதத்தை வாசித்து, அனுதினமும் வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து ஜெபம் பண்ணி அவருக்கு பிரியமாய் வாழுவது கர்த்தரை தேடுகிறது. நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டேன். அனுதினமும் வேத வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழ்ந்து ஜெபம் பண்ணி தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கர்த்தரை தேடுகிறது. இந்த தேடுகிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்குதா? நினைச்சு பாருங்க. ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் என்கிற ஒரு மனிதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைங்க நன்கு அறிந்திருப்பீங்க. அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் நான் இப்பொழுது உங்களுக்காக அதை நான் விளக்கி நான் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த பிரோஜனமாக இருக்கும். தானியேல் என்கிற ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து கைதியாக, அடிமையாக பாபிலோன் என்கிற தேசத்திற்கு அவரை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அப்போ கைதியாக, அடிமைகளாக பாபிலோன் என்கிற தேசத்திற்கு பிடித்து கொண்டு வருகிறாங்க. அந்த இடத்துல தானியேலை தேவன் உயர்த்தினார். அந்த இடத்துல ஆண்டவர் தானியேலை கைவிடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அது எப்படி என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் மேல் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதுல வாசிக்க கேட்டோம் பாருங்க. தானியேல் என்கிற ஒரு மனிதன் எப்படி ஆண்டவரை தேடினாராமா? அவர் தன்னுடைய வீட்டினுடைய பலகணிகள், அப்படி என்று சொன்னால் எல்லாவித ஜன்னல்கள் எல்லாவற்றையும் திறந்து ஆண்டவரை 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை தேடினாராம். அவர் ஒவ்வொரு நாளும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தினம் 3 வேளையும் தேவனுடைய சமூகத்துல அவர் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் தினமும் 3 வேளை ஆண்டவருடைய ஜெபம் பண்றார். பகல், காலையில, மதியான வேளையில, மாலை நேரங்களில. அப்போ 3 பகுதியாய் பிரித்து தேவ சமூகத்துல அவர் முழங்கால் படியிட்டு, எவ்வளவு பயபக்தி பாருங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் முழங்கால் படியிடுவது அல்ல, தினமும் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் முழங்கால் படியிட்டு 3 வேளையும் அவர் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறாராம். இதுல என்ன விசேஷம் அப்படி நீங்க கேட்குறீங்களா? எந்த நிலைமையில தானியேல் ஜெபித்தார் தெரியுமா? அதையும் நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எவன் ஆகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும், தேசாதிபதிகளும், பிரபுக்களும், மந்திரிமார்களும், தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன, அந்த பாபிலோன் தேசத்துல ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து, எல்லா மந்திரிமார்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சட்டத்தை புதிதாக ஏற்றுகிறாங்க. என்ன சட்டம் என்று சொன்னால், 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற எந்த தேவனையும் என்ன பண்ணக்கூடாது, இந்த பாபிலோன் தேசத்துல வணங்கக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு புதிய சட்டத்தை போட்டாச்சு. அப்படி இந்த சட்டத்தை மீறினால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுமா? சிங்கங்கள் இருக்கிற கெபியில கொண்டு போய் அந்த மனுஷனை தூக்கி போட்டுருவாங்களாம். ஒரு முறை பார்ப்போம், அடுத்த முறை ஒரு முறை மன்னிச்சுட்டு அடுத்த முறை அவனுக்கு நாங்கள் கண்டிப்பா தண்டனை கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. ஒரு முறை அவன் அந்த தவறை செய்தால் கூட அவனுக்கு என்ன தண்டனை? சிங்க கெபியில கொண்டு போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட தண்டனை என்று சட்டம் இயற்றப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் தெளிவாய் பைபிள் சொல்லுகிறது. தானியேல் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த பொழுதிலும்,
இந்த சட்டம் புதுசா எழுதியாச்சு, ராஜா அதுக்கு கையெழுத்து வச்சு முத்திரை போட்டாச்சு என்பதை அறிந்த அந்த தருணத்துல தாங்க அவர் தினமும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? சங்கீதத்துல கர்த்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார்னு சொல்லி பார்த்தோம். இப்போ தானியேல் ஆண்டவரை தேடுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். அப்போ இவருக்கு என்ன தண்டனையை கொடுக்க போறாங்க? சிங்க கெபியில கொண்டு போய் போட போறாங்க. அப்போ எப்படி என்ன நடந்துச்சு? தானியேலுடைய வாழ்க்கை எப்படி மாறினது? அந்த தண்டனையில் அவர் ஜெயிச்சாரா இல்ல மரித்தாரா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் அவர் ஜெபிக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் ஜெபிப்பதை அவர்களை எப்படி தானியேல இந்த பிரச்சனையில மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருந்த அந்த தலைவர்கள் அதே போல காத்து கொண்டிருந்தாங்க. தானியேல் அவன் ஜெபிப்பதை அந்த தலைவர்கள் பார்த்தார்கள். கையும் களவுமா பிடித்து கொண்டு போய் ராஜாட்ட போய் விடுறாங்க. ராஜா, 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர எந்த தேவனையும் துதிக்க கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டது. இவன் அதை மீறி விட்டான், இவனை சிங்க கெபியில போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தும் பொழுது ராஜா கட்டளை கொடுக்கிறாரு. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். தெளிவாய் பைபிள் சொல்லுது, சிங்கங்களின் கெபியிலே தானியேலை போட்டார்கள். இப்போ தண்டனை நிறைவேற்றப்பட்டுருச்சு. இப்ப போட்ட மாத்திரத்துல அதற்கு முன்பதாக ஒன்று சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ லாக்டவுன் சொல்லியிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, யாரும் வெளியே போகக்கூடாது, கடைகள் திறக்கக்கூடாது. அப்படி ஒரு மனிதன் கடையை திறந்துருச்சு, அவன் சொந்த கடை, சொந்த பிஸ்னஸ், அவன் கடையை திறந்து வியாபாரம் பண்றான். இப்போ அதிகாரிகள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஃபைன் போடுவாங்க. ஃபைன் போடும்போது அந்த மனிதன் சொல்ல முடியுமா, இது என்னுடைய கடை, என் சொந்த இடத்துல நான் என் சொந்த பணத்தை போட்டு கடை கட்டி இருக்கிறேங்க, நான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா கணக்கையும் நான் காட்டுவேன், ஏன் நான் ஞாயிற்றுக்கிழமை நான் கடை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் பேச முடியுமா? அரசாங்கம் தான் சொல்லிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, யாரும் கடை திறக்க கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதை நீ மீறினா நாங்க உனக்கு ஃபைன் போடுவோம், அதையும் மீறி சொன்னா உன்னை தூக்கி ஜெயில போடுவோம். இது இயல்பு தானே. அப்போ தானியேல் அந்த நிலைமையில தாங்க, உயிருக்கே ஆபத்து, ஃபைன் போடல, உயிருக்கே ஆபத்து. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் தானியேல் என்ன பண்ணினாராம்? தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய சூழ்நிலை! சாதாரண தண்டனை இல்ல, மரண தண்டனை. சிங்கம் கிட்ட கொண்டு போய் போட்டுருவாங்க. சிங்கம் என்ன பண்ணும் நினைச்சு பார்க்க முடியுதா? சின்ன ஒரு காரியத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டாலே, ஒரு அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் நம்ம எந்த அளவுக்கு பயப்படுகிறோம், எந்த அளவுக்கு இதை நிறைவேற்றணும்னு சொல்லி நினைக்கிறோம். நான் 2 வீலரில் அதிகமாய் போகும் பொழுது ஹெல்மெட் வச்சுட்டு போவது வழக்கம். அப்படி ஹெல்மெட் வச்சுட்டு போகும் பொழுது சிலர் ஹெல்மெட் வைக்காம பயணம் பண்ணுவாங்க, பைக்கில் வருகிறத நான் பார்ப்பேன். காவல்துறை அதிகாரிகள் ரோடுகளில் நிற்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹெல்மெட் போடாமல் வரக்கூடிய உடனே பயந்து என்ன பண்ணுவாங்க, வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. அவர் மட்டும்தான் நிற்கிறாருன்னு பார்த்தா அவர் கூட ஒரு 4-5 பைக் அந்த மரத்தடியில் என்ன பண்ணும், நின்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா தூரத்தில் காவல் அதிகாரிகள் இருப்பாங்க, எங்கே போனால் நம்மளை பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்து போய் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல நின்று கொண்டு இருப்பாங்க. அப்போ எவ்வளோ பயமாக இருக்கும் பாருங்களேன். ஆனால் தானியேல் எல்லா காரியத்திற்கும் அவர் கீழ்ப்படிந்தார். ஆனால் தேவனை தேடுகிற விஷயத்துல, தேவனை ஆராதிக்கிற விஷயத்துல அவர் எந்த ஒரு விட்டு கொடுப்பும் கொடுக்கவே இல்லைங்க, காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. எவ்வளவு பெரிய சட்டம் போடட்டும்பா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும்பா, உயிரே போனாலும் சரி நான் ஆண்டவரை தேடாம இருக்க மாட்டேன். இப்ப நல்லா கவனிங்க, சட்டம் எத்தனை நாளுக்கு தான் இருக்கும்? 30 நாள் வரைக்கும் தான் சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. தானியேல் நினைச்சிருந்தாருன்னா 30 நாள் தானப்பா, சத்தம் காட்டாம அமைதியா இருந்துருவோம், ஜெபம் பண்ணாம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாமே. சரி, அதை கூட விடுங்க, ஜெபம் பண்ணலாம். எதுக்கு தேவையில்ல முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணணும்? அமைதியா படுத்து கடந்து பெட்ஷீட் தூக்கி மூடிட்டு மனசுக்குள்ளேயே படுத்து கடந்தே ஜெபம் பண்ண யாருக்கு தெரிய போகுது? மனசுக்குள்ள ஜெபம் பண்ண யாருக்கு தெரிய போகுது? அப்படி பண்ணிருக்கலாமே, பண்ணல.
தன் வீட்டினுடைய ஜன்னலெல்லாம் திறந்து வைக்கிறார். இந்த ஒளிஞ்சு கிடந்தெல்லாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன்பா, ஒளிந்து கிடந்தெல்லாம் ஆராதிக்க மாட்டேன்பா. நான் என் தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஏன் ஒளிஞ்சிருந்து ஆராதிக்கணும்? தைரியத்தோட முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ற. எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதுதான் நான் சொன்னேன். எவ்வளவு பெரிய காரியத்துக்கு முன்பதாக நீ பயந்து போய் இருந்தாலும் சரி, ஐயோ நான் கைவிடப்பட்டு போயிருவனோ, இல்லை இவங்க என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி நீ நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், நீ கர்த்தர் சொல்லுகிறா, கர்த்தரை தேடுகிற விஷயத்துல நீ விட்டு கொடுக்காம வைராக்கியமா இருந்து கர்த்தரை தேடுவீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்க ஆரம்பிக்கும். உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தானியேல் வைராக்கியத்தோட ஆண்டவரை தேடினாருங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? தானியேலை சிங்கக்கெபியில போடும்படி கட்டளை கொடுக்கப்பட்டது. கட்டளை நிறைவேற்றப்படவும் ஆரம்பித்தது. ஆனா அந்த கட்டளையை நிறைவேற்றின பிறகு என்ன ராஜா சொன்னார் தெரியுமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை பாருங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. அப்போ ராஜா தாங்க கட்டளை கொடுத்தது. ஆனா ராஜாக்கு மனசு கிடையாது. ஏன்னா ராஜா தானியேலை ரொம்ப நேசித்தார். தானியேலுக்கு பிரியமில்லாத மற்ற தலைவர்கள், மற்ற மந்திரிமார்கள் தானியேல் மீது பொறாமை கொண்டதுனால தானியேல் கிட்ட இருக்கிற ஏதாவது தப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கின பிரச்சனை இது. அதனால ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, தானியேலை இப்படி சிங்கக்கெபியில போடும்படியாய் என் நிமித்தமே கட்டளை போட வச்சுட்டாங்களே. ஆனாலும் ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க இது ராஜா சொல்றாரு. சிங்கக்கெபியில சிங்கம் இருக்குது, எத்தனையோ எலும்பு கூடுகள் உள்ள கிடக்குது. சிங்கம் ஒருவனையும் உயிரோட விட்டது கிடையாது. அப்படி இருந்த பொழுதும் ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குது தானியேல் தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவாரு. தானியேல் இந்த காலை பொழுதுல, மத்தியான பொழுதுல, இரவு பொழுதுல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவார் என்று சொல்லி அரண்மனையில் இருக்கிற ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஜெபிக்கிறது உங்க கணவருக்கு தெரியுமா? நீங்க ஜெபிக்கிறது உங்க அம்மா அப்பா பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன். உன் தாய் தகப்பனுக்கு, என் பையன் இந்த நேரத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், என் பெண் பிள்ளை இந்த நேரத்தில் அவள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாள். என் அன்பு சகோதரியே, நீ ஜெபிப்பது மற்றவர்களுக்கு தெரியுமா? அதுக்காக எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு தர ஜெபிக்கிறது கிடையாது. நான் ஜெபிக்க போறேன், ஜெபிக்க போறேன், ஜெபிக்க போறேன். அந்த ரங்கத்திலிருந்து ஜெபிச்சா கூட கர்த்தர் வெளியரங்கமா காமிச்சு கொடுப்பாரு. தானியேல் ஜெபிப்பது ராஜாவுக்கு தெரிந்திருந்தது. அதுவும் எப்படி இடைவிடாமல் ஜெபித்தார், இடைவிடாமல் ஜெபித்தாருங்க. அப்போ யார் ஆண்டவரை தேடுகிற பிள்ளை தெரியுமா? இடைவிடாமல் தேவனை ஆராதித்து அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைங்க தான். வாரத்துக்கு 1 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு, வாரத்துக்கு 2 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு மிச்சம் 4 நாட்களை வெறுமையாய் கழிப்பது அல்ல. தேவை வந்த உடனே போய் ஜெபிப்பது, தேவை வந்த உடனே ஓடுவது, இது அல்ல ஆண்டவரை தேடுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சிங்கக்கெபியில தானியேலை போட்டாங்க. என்ன நடந்துச்சு? நேரம் குறைவா இருக்கிறனால நான் சீக்கிரம் முடிக்க வேண்டும் விரும்புகிறேன். சிங்கக்கெபியில் போட்டவன மறுநாள் தானியேலை பார்த்து ராஜா போய் கேட்கிறாரு, சிங்கக்கெபிக்குள்ள போட்டாச்சு, என்ன நடந்துச்சு? தானியேல் போய் ராஜா போய் கேட்கிறாரு 20வது வசனத்துல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? சிங்கத்திற்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இவர் கெபியில போய் கூப்பிடும் பொழுது எல்லாரும் பார்த்திருப்பாங்க, ராஜாக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா, போட்டது சிங்க கெபிக்குள்ள. ஆனா இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சாங்களா? அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, ராஜாவே நீர் வாழ்க, என்னை சிங்கங்களின் வாய்களுக்கு கர்த்தரனை தப்புவித்தார், கர்த்தரனை தப்புவித்தார், என்னை ஒன்றும் சேதப்படுத்தல. தேவ தூதர்களை முன்பதாக அனுப்பி சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார். பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணினார்? தேவனை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை கைவிடலைங்க. ராஜா நண்பர் தான், தானியேலுடைய நண்பர் தான். ஆனா ராஜாவாலே காப்பாற்ற முடியலையே. நினைச்சிருந்தா சட்டத்தை மாத்தி இருக்கலாம், ராஜா நினைச்சா மாத்தி இருக்கலாங்க. ஆனா ராஜா மாத்தல, முடியல, அவரால் கைவிட்டுட்டாரு. ஆனா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணன
தேவன் கைவிடல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்க இருக்கும் பொழுது உங்களை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் உங்களை கைவிட்டுட்டு போனாலும் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் கேட்க ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையான பிள்ளைங்களே, நீங்க ஆண்டவரை தேடுகிறீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆண்டவரை தேடுகிறீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் காலை நேரத்துல தேவ சமூகத்துல ஒரு அரை மணி நேரம் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிச்சிருப்பீங்க? ஒரு அரை மணி நேரம் இன்னைக்கு வேதாகமத்தை நான் வாசித்து முடித்து ஒரு அரை மணி நேரம் நான் தேவ சமூகத்துல நான் ஜெபம் பண்ணினேன். சொல்ல முடியுமா? காலை பொழுது உங்க பகல் நேரத்தை நீங்க எப்படி செலவழிச்சீங்க? சரி, இன்னைக்கு வேலை இருந்துச்சுன்னு சொல்றீங்க. நேற்றைய பொழுது தேவ சமூகத்துல காலையில எப்ப எழுந்தீங்க? காலையில எப்ப எழுந்தீங்க? எழுந்திருந்து என்ன செஞ்சீங்க? உங்க குடும்ப வேலையை தானே பார்த்தீங்க. உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலை, உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை தானே உங்க வீட்டுல பார்த்தீங்க. அந்த அதிகாலை பொழுது தேவ சமூகத்துல எழுந்தீங்களா? தேவனுக்கு நேரத்தை கொடுத்தீங்களா? அதிகாலையில யார் எழுந்திருப்பா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைங்க எழுந்திருப்பாங்க. யார் எழுந்து ஆண்டவரை தேடுனீங்களா? எவ்வளவு நேரம் செலவு பண்ண நீங்க ஆண்டவரோட? நேற்றைக்கு வேதம் வாசித்து ஜெபிச்சிங்களா? இல்ல முந்தா நேற்று வேதம் வாசித்து ஜெபித்தீங்களா? உன் கடந்த காலங்கள்லாம் என்ன பண்ணுனீங்க? ஆண்டவரை தேடலையே, ஆண்டவரை தேடலையே. அப்ப ஆபத்து வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது எப்படி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார்? எப்படிங்க ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார்? இல்ல நம்ம எப்படிதான் போய் ஜெபம் பண்ண மனசு வரும்? ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த தயவுமே நம்ம பாராட்டல, எந்த உதவியும் செய்யல, அவங்க கிட்ட அன்பு கூறவே இல்லை. ஆனா பிரச்சனைன்னு வந்தோன்னு அவர்கிட்ட போய் நம்ம நிக்க மனசு வருமா? மனசு வராது இல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 27, சங்கீதம் 9வது சங்கீதம், மன்னிக்கவும், சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவா சொல்லுகிறார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு நீங்க ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, இனிமே உங்களை தேடுகிற விஷயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா, உங்களை ஆராதிக்கிற விஷயத்துல நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்ப்பா. எத்தனையோ நாட்கள் சபைக்கு போகாம வீட்டுல வேலைன்னு சொல்லி இருந்துட்டோம்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ நாள் எங்க வீட்டு நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை நாங்க கடைகள் ஓப்பன், நீங்க ஒரு கடை வச்சிருப்பீங்கன்னா, நீங்க வியாபாரம் செய்யறவங்களா இருப்பீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து அந்த வியாபாரத்தை செய்யாதீங்க, அந்த கடைகள் வைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க ஓய்வு நாள்ல ஓய்ந்து இருக்க வேண்டும். அதனால எனக்கு அருமையான பிள்ளைங்களே, கர்த்தரை தேடுவதற்கு இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பணம் இருக்குது, என்னனாலும் செஞ்சுக்கிட்டலாம் நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் இந்த கொரோனால பணம் வச்சுட்டு உயிர் வாழ முடியல, மரித்து போனாங்க. பணம் வீட்டுல இருந்துச்சு, பேங்க்ல இருந்துச்சு, உயிரை காப்பாற்ற முடியல. அதனால இந்த பணம் நம்மளை கைவிடாது, காசு பணம் இருந்தா பிழைச்சுக்கிடலாம், அதெல்லாம் நினைக்காதீங்க. யாராலையும் காப்பாற்ற முடியாது, கர்த்தர் ஒருவரை தவிர. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் மகிமையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. தங்கள் நாட்களை வீணாய் கழித்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாட்களும் தானியேலை போல தினமும் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தேடவும் பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. தேவை என்ற பொழுது வந்த உடனே போய் ஆண்டவரை தேடுவது அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அனுதினமும் இடைவிடாமல் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் இன்று முதல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இவங்க வாழ்க்கையில எத்தனை பேர் இவங்களை கைவிட்டு இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இவர்கள் கைவிடப்பட்டு போயிருந்தாலும், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே என்கிற ஒரு பயத்தோட வேதனையோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், என் தேவாதி தேவன் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைங்க விசுவாசத்தோடு இனி சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழுவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா.
பிள்ளைங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி உங்களை வாழுவதற்கு உங்களை முடிவு பறிந்த வரைக்கும் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.